புது வெக்கம் வந்து ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக். சூப்பர். நீங்கள் பொருள் பார்த்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ இது எப்படி கிரியேட் பண்ணும் குயிக்கவும் ஷார்ட்னு ஸ்வீட்டாகவும் பார்த்துலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ண ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்க ஆக்ட் மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் கொடுத்த ப்ரீசெட்டை நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு வந்து பண்ண இதில் எப்படி ஷோ ஆகும். ஸோ நீங்கள் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக பார்த்துருப்பீங்க. ஒன்று வந்து பண்ணாக்க ஒயிட் பேக்ரவுண்டில் பார்த்துருப்பீங்க, இன்னொன்று வந்து பண்ண பிளாக் பேக்ரவுண்டில் பார்த்துருப்பீங்க. ஸோ ரெண்டும் எப்படி எடிப்பான்னு சொல்கிறேன். ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும் போதும். இப்போ நம்ம ஃபஸ்ட் வந்து பண்ணாக்க ஒயிட் பேக்ரவுண்டில் உங்களுக்கு வந்து பண்ணாக்க எடிட் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் ஒரே ஒரு செட்டிங் தான் சேஞ்ச் பண்ணாலே போதும். இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நான் எடிட் பண்ணி அந்த பிக்கை வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, 1 மினிட். ஸோ இப்போ மேலே திருப்பட்டின இருக்குது, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் ஃபுல் கம்ப்ரேச்சர் பாருங்கள், அது இங்கே கிளிக் பண்ணிக்க. நெக்ஸ்ட் கீழே மோட்ஸ் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ண ஃபுல் ஸ்கில்லை வந்து பண்ணி அட்ஜென்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பிக் இந்த சைடில் அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல சாங்குக்கு பாருங்கள். ஸோ அதுக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மறு வரைக்கும் வந்து பண்ணாக்க இந்த பிக்கை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கும். நெக்ஸ்ட் இந்த பிக்கு ஒரு சின்ன எஃபர்ட் ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் டிஸ்டன்ஸ் வேர்ப் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே நீங்கள் மூவ் பண்ணால் டெல்ஸ் ஃபிட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கிளிக் போயிட்டு ஜஸ்ட் இந்த மிரரை மட்டும் நீங்கள் வந்து ஆன் பண்ணிட்டு அப்படியே வந்து பண்ண நீங்கள் பேக் வந்துக்குங்க. இப்போ இதுக்கு ஒரு சின்ன மூவ் எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த பிக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அங்கே ஒரு கீஃபேம் கொடுத்து இது வந்து பண்ண லைட்டாக லெஃப்ட் சைடுக்கு வந்து பண்ண நான் மூவ் பண்ணி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த பிக்கு லாஸ்ட் கண்டுக்கு போயிட்டு அவங்க ஒரு கிஃபம் கொடுத்து இதை வந்து பண்ண எனக்கு ரைட் சைடுக்கு வந்து பண்ணாக்க லைட்டாக நான் மூவ் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் பொருள் பார்த்து அந்த லுக் நம்ம கொண்டு வந்துடலாமா. ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வரீங்க, கீழே ப்ளஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து ஒரு டெம்பிள் வந்து பண்ண மிட்டில் கொடுத்துருக்கா, அது வந்து பண்ணிக்கிட்டோம் பண்ணிக்கங்க. ஜஸ்ட் இது வந்து பண்ணாக்க நம்ம சில போயிட்டு மேலே ப்ரெஸ்ஸையும் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் இது வந்து பண்ண உங்களுக்கு இப்படி ஷோ ஆகும். இது அந்த சைடில் அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே நீங்கள் மூவ் பண்ணிக்கணும். கரெக்டாக நம்ம ஆட் பண்ண அந்த பிக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், சென்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணல போதும், டைம் வச்சு நேரும். இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு லைட்டாக நீங்கள் வந்து எனக்கு ஜூம் பண்ணி விட்டுக்கணும். ஓகே, ஸோ இப்போ வந்து இப்போ நான் அப்படி நம்ம பேக் போய்க்கலாம். ஸோ இப்போ எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் குரோமைக்கு இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த கிரீன் கலருக்கு பதிலாக பிளாக் கலர் நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து இப்போ நான் அப்படி நம்ம பேக் போய்க்கலாம். இப்போ பிளெண்டிங் ஆப்போசிட்டி இருக்கா, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு நீங்கள் கீழே நீங்கள் மூவ் பண்ணால் மாஸ்க் இருக்கா, அதை கிளிக் பண்ணிட்டு உள்ளே பண்ணணும்னு ஒரு மாஸ்க் எஃபெக்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணினாக்கா இப்போ நீங்கள் பொருளை பார்த்த மாதிரி ஃபஸ்ட் எஃபெக்ட் வந்து பண்ண உங்களுக்கு ஆட் ஆயிரும். ஸோ இந்த வீடியோக்கு வந்து பண்ண ஒரு சின்ன மூவ் எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாம். ஸோ அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க அந்த வீடியோ நம்ம செலக்ட் போயிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த கரெக்டாக அந்த வீடியோக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து அங்கே ஒரு கீஃபேம் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் கண்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு கீஃபேம் கொடுத்து இதோடைய வேலையை வந்து பண்ணாக்க லைட்டாக நான் வந்து பண்ணாக்க ரைட் சைடுக்கு நான் வந்து பண்ணாக்க மூவ் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ ஆட் ஆகிடுச்சா. நெக்ஸ்ட் நீங்கள் பிளாக் பேக்ரவுண்டில் நீங்கள் எடிட் பண்ணினாக்கா ஸோ அது எப்படி சேஞ்ச் பண்ணுறது மட்டும் நான் வந்து பண்ணாக்க சொல்லிடுறேன். ஸோ மேலே செட்டிங் இது இருக்கா, அது வந்து இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஒயிட் இருக்கா, இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பண்ணாக்கா பிளாக் கலரையும் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு இதில் இருக்கிற எஃபெக்ட் நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் ஆஃப் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் பேக் போயிட்டு பிளெண்டிங் ஆப்போசிட் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் வந்து பண்ணால் டார்க்காக இருப்பாருங்க, அது இங்கே கிளிக் பண்ணிட்டு இதில் மல்டிப்ளேயர் இருப்பாருங்க, அதை கிளிக் பண்ணாலே போதும், ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் இந்த கலர் ப்ளூ கலரில் ஷோ பாருங்கள் அந்த டெப்லோடைய. ஸோ இது வந்து பண்ணாக்க உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி கலரை வந்து பண்ணாமல் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அது எப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு அப்படி நீங்கள் பேக் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் கலர் ரேட் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த இடத்துல வந்து பண்ணால் ஆர்ட் கலர்னு ஒரு எஃபெக்ட் இருப்பாருங்க, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு ஜஸ்ட் செட்டிங் கிளிக் பண்ணால் ஜஸ்ட் வந்து பண்ணால் கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ ஜஸ்ட் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய பிக் எந்த மாதிரி கலர் இருக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இது வந்து பண்ணக்கு இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணினாக்கும் ஸோ அது கலர் வந்து பண்ண உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு தெரியுதா, க்ரீன் கலரில் பார்ப்பு சேஞ்ச் ஆச்சு. ஸோ உங்களுக்கு பிக்கு எந்த மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க ஜஸ்ட்டு இந்த கலரை மட்டும் நீங்கள் பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு பிளாக் கலர்னாக்க இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. இல்லை உங்களுக்கு ஒயிட் கலர் வேணுனாக்க நான் முன்னாடி நம்ம ஃபஸ்ட் ஆட் பண்ணுங்க பாருங்கள். ஸோ அதே கூட நீங்கள் வச்சுக்கோங்க. நான் வந்து பண்ணாக்க ஒயிட் கலருக்கு நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டா.
ஸோ இது ஒன்று தான் டிஃப்ரெண்ட்டு. மீதி எல்லாமே வந்து பண்ணாக்க சேம் மெத்தட் தான். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நீங்க மூவ் பண்ணா, இதுக்கப்புறம் வந்து பண்ணா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இதில எப்படி பிக் ஆட் பண்ணணும்னு பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பண்ணாக்க, இந்த இடத்துல ஒரு 4 குரூப் அதுக்கு மேல உள்ளே இருப்பாருங்க. ஸோ இது 5த்தையும் வந்து பண்ணாக்க, இன்னொரு இடத்துல வந்து நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து பண்ணாக்க பிக் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங் வந்துங்க. இந்த இடத்துல வந்து பண்ணாக்க ஒரு 4 குரூப் இருக்கு. ஸோ அந்த 4 குரூப்ல செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் அதுக்கு மேல நில்னு ஒரு லேயர் பாருங்க. அதையும் நீங்க செலக்ட் பண்ணிட்டு, இந்த பாக்ஸ் இருக்கு. அத நீங்க செலக்ட் பண்ணிட்டு, இதில காப்பி ஃபைல் லேயர்ஸ் இருக்கு பாருங்க. அது நீங்க கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ நாம வந்து பண்ணாக்க நெக்ஸ்ட் அப்படியே நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பண்ண ஒரு ஆரஞ்சு கலர் முடியுது பாருங்க. ஸோ கரெக்ட்டா அந்த இடத்துக்கிட்ட வந்துட்டு, அங்க காப்பி பண்ணது அதே பாக்ஸும் கொடுத்து பேஸ்ட் ஃபைல் இருக்கு. அதை கிளிக் பண்ணா ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும். நீங்க ஆட் பண்ணி நான் குடுத்திருக்க புக் மார்க்கு தகுந்த மாரி ஜஸ்ட் அந்த குரூப்பை நீங்க செலக்ட் பண்ணிட்டு, இந்த ஸ்பீடை கிளிக் பண்ணிட்டு, கரெக்ட்டா அந்த நான் குடுத்திருக்க புக் மார்க்கு தகுந்த மாரி குரூப்பை வந்து கரெக்ட்டா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்ட்டா நீங்க செட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே. ஸோ இது ஆட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் அந்த மேல ஒரு நில்னு ஒரு லேயர் பாருங்க. அதையும் கீழ் போயிட்டு கீழ மோட்ஸ்ல போயிட்டு, இது வந்து கரெக்ட்டா லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த கீ ஃப்ரேமை இந்த இடத்துல நான் புக் மார்க் குடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ அதுக்கு நேரா வர மாரி நீங்க ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ நாம இதுக்கு 2த்துக்கும் நாம வந்து பிக் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங் வந்துக்குங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டு ஒரு 4 குரூப் இருக்கா. ஸோ அதில குரூப் 1ன்றத இங்க கீழ் போயிட்டு எடு குரூப் வைக்கணும். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங் வந்துட்டு கீழ ப்ளஸ்ஸும் குடுத்து மீடியா குடுத்து நான் எடிட் பண்ணி அந்த பிக் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயருக்குள்ள கொண்டு வந்துட்டு இந்த லேயர் நான் எந்த அளவுக்கு குடுத்துருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ நீங்க ஆட் பண்ண பிக்கை நீங்க செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ள போயிட்டு ஆட் எஃபெக்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டெயில்ஸ் எஃபெக்ட் ஆட் பண்ணுங்க பாருங்க. ஸோ அது இந்த இடத்துல உங்களுக்கு எங்கேயோ ஷோ ஆகும். அதை நீங்க செலக்ட் பண்ணிட்டு இந்த மிரரை மட்டும் நீங்க ஆன் பண்ணிட்டு அப்புறம் நீங்க பேக் வந்துக்குங்க. இப்போ கீழ மோட்ஸ் இருக்கு. அது நீங்க செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடுல இருக்கிற ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்ட்டா அந்த ஃப்ரேம்ல வந்து கொஞ்சம் சென்டரா வர மாதிரி இந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்க செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ள போயிட்டு இதில் இருக்கிற எஃபெக்ட் நீங்க அப்படியே காப்பி பண்ணிட்டு அப்படி நீங்க பேக் வந்து குரூப் 1ல வந்து இது ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் குரூப் 2 இருக்கு. அதை இங்க கீழ் போயிட்டு எடுக்கிற பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங் வந்துட்டு மறுபடியும் கீழ ப்ளஸ் கொடுத்து மீடியா கொடுத்து நீங்க எடிட் பண்ண ஒரு பிக்கை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்க்குள்ள கொண்டு இந்த லேயர் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த பிக்கை நீங்க செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ள போயிட்டு காப்பி பண்ண எஃபெக்ட் இதில் நீங்க பேஸ்ட் பண்ணிட்டுக்குங்க. நெக்ஸ்ட் அப்படி நீங்க பேக் போயிட்டு கீழ மோட்ஸ் இருக்கு. அதை நீங்க செலக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த சைடில் இருக்கிற ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இந்த பிக்குக்கு தகுந்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்ட்டா நீங்க செட் பண்ணிட்டு அப்படி நீங்க பேக் வந்து குரூப் 2ல வந்து இது ஆட் ஆயிரும். இதே சேம் மெத்தட்ல 3, 4ல வந்து நீங்க ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து கரெக்ட்டா நம்ம பிரிவுல பார்த்த மாதிரி உங்களுக்கு இது ஆட் ஆயிடுச்சா? ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நீங்க மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு 4 குரூப் நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண பாருங்க. இதுலயும் நான் முன்னாடி சொன்ன அதே சேம் மெத்தட்ல இந்த இடத்துல நீங்க வந்து பிக்கை நீங்க ஒன் பண்ண ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நான் வந்து அடுத்து இருக்க 4லையும் நான் வந்து பிக் ஆட் பண்ணிட்டேன். இதே மாதிரி நீங்களும் வந்து பிக் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்படியே நம்ம பேக் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் அந்த குரூப்புக்கு அடுத்தது ஒரு கிரீன் கலர் பாருங்க. அந்த லேயர் நீங்க கிளிக் பண்ணிட்டு இந்த கலர்ஃபுல் இருக்கு. அதை நீங்க செலக்ட் பண்ணிட்டு ஸ்டாரையும் கிளிக் பண்ணிட்டு ஸோ நீங்க எடிட் பண்ணி அந்த பிக் வந்து இந்த இடத்துல நீங்க செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ்ஸையும் கொடுத்தா மட்டும் போதும். கரெக்டாக இதில் ஆட் ஆயிரும். உடைய பிக்கு கொஞ்சம் சரி ஆட் ஆகலைனாக்க இந்த இடத்துல வந்து ஃபில் ஃபிட்னு இருப்பாருங்க. ரெண்டுத்துல ஏதோ ஒன்று நீங்க செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ஃபிட்னு கொடுத்துட்டேன். ஜஸ்ட் பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கு. அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடில் இருக்கிற தேர்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி ஃபுல் ஸ்கில்ல வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே. ஸோ இது சேம் இடத்துல அடுத்த இருக்கிற அந்த கிரே அண்ட் ஆரஞ்சு கலர் லேயர் வந்து நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து கரெக்டாக நீங்கள் புல்லு பார்த்தோன்னு ஆட் ஆயிடுச்சா? ஸோ இப்போ நாம் எடிட் பண்ண இந்த 3 லேயரை வந்து அடுத்த லாஸ்ட் கேப்பில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து குரூப்புக்கு அடுத்தது வந்து ஒரு பிக் இருக்கா. அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பில் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து குரூப்புக்கு எண்டுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு மறுபடியும் இந்த பாக்ஸும் கொடுத்து பேஸ்லேயே கொடுத்து நெக்ஸ்ட் மாதிரி இருக்கான்னு செக் பண்ணலாம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கம்மியாக இருந்துச்சுனாக்க ஜஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இந்த ஸ்பீடை எனக்கு கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாலே போதும். டைமுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஃபிக்ஸ் வரும். இப்போ அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கலர் கொடுத்து ஸ்டாரிங் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ணுற வேறு பிக்கு வச்சுருந்தீங்கன்னாக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ரெஷன் கொடுத்தனா ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும். ஸோ இது ஆட் ஆயிடுச்சா? நெக்ஸ்ட்டு வந்து அந்த செகண்ட் பிக்கு நம்ம செலக்ட் பண்ணிட்டு அதே பாக்ஸும் கொடுத்து காப்பிலே கொடுத்தேன். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு கொஞ்சம் முன்னாடி கேஃப் இருக்கா. ஸோ அந்த இடத்துல நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு கரெக்டாக நெக்ஸ்ட் வரைக்கும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் பிக்கை மட்டும் சேஞ்ச் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு ஃபைனலுக்கு நம்ம ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு இந்த எஃபெக்டோட ஒரு பிக் இருக்கா. அந்த பிக்கை நம்ம செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலே கொடுத்து அப்படி நம்ம லாஸ்ட் கேஃப் இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போயிட்டு நான் காப்பி பண்ணது இங்கே பேஸ்ட் போயிட்டு நெக்ஸ்ட் வரைக்கும் நம்ம இந்த ஸ்பீடுக்கு யூஸ் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுட்டு இந்த பிக்கை மட்டும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் பொருளை பார்த்த மாதிரி உங்களுக்கு இது
சூப்பர் ஆட் ஆயிடுச்சா. இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே நீங்கள் மூவ் பண்ணால் சாங்கு கீழே ஒரு லேயர் நான் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் அந்த லேயரை இந்த சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா லேயருக்கு மேலே கொண்டு போய் செட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு பிளாக் கலர் வேணுனாக்க பிளாக் கலர் ரெடி பண்ணிக்கோங்க, ஒயிட் வேணா ஒயிட்டே நீங்கள் வந்து எனக்கு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் இங்கே டேட்டா வந்து பண்ணாக்க செட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் எது டவுட் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.